24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த முதல்ல வந்து 1ஆம் தேதி ரிசல்ட்டில் பாருங்கள் 73, 23, 93 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில், பிசியில் அதே மாதிரி 35, 39, 30 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இதுலேருந்து இந்த மாதத்தில் அதிகமான ரிசல்ட் வரலான்னு நம்ம முதல்ல பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இந்த 73, 23 அப்புறம் இந்த 93 இங்கே ஒரு 93 இருக்கும். இப்போ இந்த 93, 93க்கு ஒரு 43 ஏபி வரணும். அதே மாதிரி 73, 23ன்ற நம்பர் இருக்குமே ஒரு 43 வரணும். இந்த 73, 23 மறுபடியுமே ஒரு 73 கேமில் வரணும். அதாவது 3 வச்ச நம்பரு இன்னொரு தடவை வந்து கேமில் வரணும். இதில் கேப்பில் ஒரு 63 இருக்குது. இந்த 63க்குமே வந்து ஒரு 13ன்ற நம்பர் ஏபி வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ நம்பரில் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 50 அப்படின்ற நம்பர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 50ன்ற நம்பர் இருக்குது. இந்த அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 40ன்னு ஒரு நம்பர் இருக்கும். 2 நாள் விட்டு 45. ஸோ மறுபடியும் 2 நாள் விட்டு 45 இல்லை 40 ஏபி வரலாம். ஸோ 45, 40 ஏபி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 53ன்ற நம்பருடைய ஆப்போசிட்டே திரும்ப வந்து வரலாம். ஆக வந்து 45 இல்லை 408 இல்லை 458 அந்த மாதிரியுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 45, 40 ஒன்று ஏபி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 50, 50ன்ற நம்பரில் 55 அப்படின்ற நம்பர் ஏபி வரலாம். இங்கே பாருங்கள் 50. இது வந்து கணக்குப்படி 3 நாள் கணக்கு வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது கரெக்டான நாள் கணக்கில் வரல இந்த 3 வச்ச நம்பரு. அது மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த 50, 50, 50 என்ற நம்பரு இப்போவுமே வந்து 3 நாள் தான் வருது கணக்குப்படி பார்த்திங்கன்னா. அப்போ அந்த 3 நாள் விட்டு ஏபியில் ஒரு 55 இல்லைன்னா 00ன்ற நம்பர் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 40ன்ற நம்பருக்கு ஒரு 40, ஒரு 45 மறுபடியும் ஒரு 40ஓ 45ஓ கேமில் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துருங்க. அடுத்து இந்த 39, 35, 30ன்ற நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 35ன்ற நம்பரு அதுக்கு ஒரு 30, 30ன்னு 2 நம்பர் வந்திருக்கும். 30, 35 அப்படின்ற நம்பரு கேமில் வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 53ன்ற நம்பர் இருக்கும். இந்த 53க்குமே வந்து 2 53 ஒரு 03 இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 80ன்ற நம்பர் இது கேப்பில் இருக்கும். இந்த 80. ஸோ இந்த 80க்கு ஒரு 85 கேமில் வரணும். ஓகேங்களா? அதாவது 35 பார்த்துப்போம். 35 ஒரு 30 மறுபடியுமே வந்து ஒரு 30. ஓகேங்களா? இந்த கேமு முடிஞ்சிச்சு. 53, 03, 53 இந்த கேம் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் கேமில் வந்து பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 34க்கு ஒரு 84. இந்த 34, 84 திரும்ப வந்து ஒரு 34ன்ற நம்பர் கேமில் வரணும். இல்லை 34ன்ற நம்பர் கேமில் வரணும். அப்படி பார்த்திங்கன்னா 80ன்ற நம்பர் மட்டும் இங்கே தனியாக இருக்குது. இந்த 80ன்ற நம்பரில் ஒரு 85ன்ற நம்பரு கேமில் திரும்பவே வரணும். இல்லை 85. அப்போ 34, 85 கேமில் வரணும். இந்த 8 வச்ச நம்பர்லாம் ஏ போர்டில் 8 வச்ச நம்பர் 4 நம்பர் இருக்கும் இந்த மாதத்தில். அதில் பார்த்திங்கன்னா 88, 89, அப்புறம் 82, 83 இந்த 4 நம்பரை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள். முதல்ல இங்கே ஒரு 39 இருக்குது பாருங்கள். இந்த 39க்கு இங்கே ஒரு 89. அதாவது இந்த ஏ போர்டில் இருக்கிற 8 எல்லாம் பி போர்டில் 3 வச்சு நம்பர் வரணும். ஓகேங்களா? ஏ போர்டில் இருக்கிற 8க்கெல்லாம் பி போர்டில் 3 வச்சு பிசி வரணும். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 39க்கு ஒரு 89, அப்புறம் 88ன்ற நம்பருக்கு ஒரு 38. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 82ன்ற நம்பருக்கு ஒரு 32. அடுத்து 83ன்ற நம்பர் இருக்குது. இந்த 83க்கு ஒரு பிசி 33 இங்கே வரணும். ஏன் இந்த இடத்துல தான் வரணும் அப்படின்னா ஒரு நாள் முன்ன பின்ன கூட வரலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 39க்குமே இந்த 80க்கும் 5 நாள் கேப் வரும். 1, 2, 3, 4, 5 நாள். அடுத்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இதுக்கு 3 நாள் கேப் வரும். இதிலேருந்து வந்து 2 நாள் கேப் வரும். திரும்ப ஒரு 3 நாள் கேப்பு, இங்கேருந்து 1 நாள் கேப்பு, இது 1 நாள் கேப்பு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள். இந்த 39க்கு 38க்கும் 8 நாள் கேப் இருக்கும். இந்த 38க்கு 32க்கு 6 நாள் கேப் இருக்கும். இப்போ 4 நாள் கேப் விட்டு 33 அப்படின்ற நம்பரு வரணும். 39, 38, 32க்கு அடுத்து 33ன்ற நம்பரு அந்த இடத்துல கரெக்டாக 4 கணக்கில் வரும். அதே மாதிரி இங்கே 3 நாள்,
இங்கே வந்து 5 நாள், இங்கே ஒரு 3 நாள், இங்கே 1 நாள். இப்போ 4 நாள் விட்டு அந்த நம்பர் வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா திரும்ப வந்து இந்த 88, 83 திரும்ப ஒரு 83 வந்துச்சுன்னா 833ன்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதனால் 833 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 33ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 வச்ச நம்பரெல்லாம் பிசியில் ஆப்போசிட் கரெக்டாக வந்துருச்சு. இந்த 35க்கு ஒரு 30 வந்துச்சு, 34க்கு ஒரு 84, அது ஒரு இதுக்கு வந்து ஒரு 30க்கு ஒரு 80. அப்போ 38க்கு ஒரு 33 இல்லைன்னா 88 வந்தே ஆகணும். ஓகேங்களா? 35க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 80 வந்துருச்சுன்னு வச்சிங்கனாலுமே 39க்கு 84ன்னு வந்துருச்சுன்னா இந்த 30க்கு 80ன்னு வந்துருச்சுனாலுமே அப்போ இந்த 38ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 38க்கு ஒரு 88 ஒரு 33 கேமில் வந்து ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா 33 ஒரு 88 பிசி. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்றைக்கி அந்த கெஸ்ஸிங் வருது. வந்தால் நல்லது, இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நம்பர் தான் கண்டிப்பாக வரும், வேறு வழியே இல்லை அப்படின்னலாம் சொல்ல முடியாது. எந்த பேட்டர்ன் வேணாலும் அடிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதே நம்பர் தான் ரிசல்ட் வரும் நல்லா யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் எல்லாமே ஒரு 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 கணிப்பு தான். கன்ஃபார்மாக வந்து இப்படி தான் வரும்னு நல்லா சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம கணிப்பு 833 எடுத்திருக்கோம். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.